இமானுவேல் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ் பெங்களூர் தலைமை போதகர் ரெவரண்ட் கிருபைநாதன் அவர்கள் வழங்கும் இன்றைய ஆத்மீக தேன். அன்பானோரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். என் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்கு நலமான பாதையிலே நடத்தி தேசத்தின் நன்மையிலே நீங்கள் சுகித்து வாழும்படி அனுகிரகம் செய்வாராக. இன்று தினத்தின் தியானத்திற்காக சங்கீதம் 25:12-13 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொண்ட வழியை போதிப்பார். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவனுடைய சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும். ஆம் பிரியமானவர்களே, பொல்லாப்பை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு தேவன் தாம் வைத்திருக்கிறதான உன்னதமான வழியை போதித்து அவன் நடக்க வேண்டிய வழிகளில் அவனை நடத்துவார். இது நிமித்தம் அவன் ஆத்துமாவுக்கு வேண்டிய சகல நன்மையிலும் அவன் சுகித்து வாழ்கிறது மாத்திரமல்ல, அவனுக்கு பின் அவனுடைய சந்ததி பூமியிலே எல்லாவித நலனோடு வாழும்படியாகவும் பூமியின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாகவும் என் தேவன் அவனுடைய வம்சத்தை ஆசீர்வதிக்கின்றவராயிருக்கிறார். ஆனபடியால் இந்நாளிலும் நாம் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகி தேவனுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்கிறவர்களாய் இருப்போம். என் தேவன் உங்களை உங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பார். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு உம்முடைய ரகசியத்தை நீர் வெளிப்படுத்துகிறவர் அல்லவோ. உமக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடுவதில்லை என்று உம்முடைய வேதம் சுட்டி காட்டுகிறது அல்லவோ. அவர்களுக்கு நீர் வைத்திருக்கிற நல்வழியை போதித்து அவர்களும் அவர்களுடைய சந்ததியாரும் பூமியின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படி மேன்மையான உம்முடைய அனுகிரகத்தை இந்நாளில் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you and make you great in this nation.